ரொம்ப மறக்க முடியாத ஒரு நபர் கலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். Retro Show with Ramesh Khanna featuring MS Bhaskar. Title sponsor The Chennai Silks, Achi Kolkate Mavu, Mr. Gold. Powered by Meenakshi Academy of Higher Education and Research. Daily, taste the daily. பார்க்கிங் படம் பார்த்தேன். அந்த எரிச்சல் அந்த விஷயம் ரியல் லைஃப் இல்லைம்மா அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நபர் கலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கையால் நம்ம வந்து பல வேலைகள் உணவு இருந்திருக்கோம், பல வேலைகளுக்கு நமக்கு சாப்பாடு போட்டு கண்டிப்பாரு, வேலைகள் கொடுத்துருக்காரு நமக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தாய் தான் அப்படி விசாரிப்பாங்க. அண்ணன் டிஆர் பற்றி ஸ்கிரிப்டே கிடையாது மாமா, எழுதுறதே கிடையாது, அப்படியே சொல்லு, நீ இதை சொல்லு, நீ இதை சொல்லு, இது சொல்லு. என்னை வந்து அவர் முடிந்தவரை லவ் பண்ணவர், இருந்தவரை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம்ன்ட்டு ஐஷு கூப்பிட்டு, அப்பா இதை பாருங்கப்பா எப்படி இருக்குது, நான் பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு. அந்த ஹீரோயினுக்கு நான் தான்ப்பா பேசியிருக்கேன். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்துருந்தது ஆனந்தவன். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு கேரக்டர் சார். சொல்லுங்கள், உங்களுக்கு இல்லை சார், உங்கள் பையனுக்கு சார். நல்லா நடிச்சு விட்டாரு. நான் உடனே ஸ்டேட்டஸ் மாற்றினேன், நான் ஆதித்யா பாஸ்கரின் தந்தை எம்எஸ் பாஸ்கர்னு போட்டேன். பார்க்கிங் படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் அந்த எரிச்சல் அந்த விஷயம், ஏன்டா கோடை போட்டேன்றது, லைட்டை போட்டு பார்க்கலாம், சும்மா ரியல் லைஃப் அந்த இல்லைம்மா அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் இருக்குது. அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதே அந்த ஃபீல் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சும்மா ஒரு டைலாக் மாதிரி பேசக்கூடாதுல்ல, உண்மையிலேயே ஒரு ஸ்கூட்டரை விட்டு ஸ்கோடு போட்டு அந்த கோவம், அந்த கோவெல்லாம் வரணும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படி நீங்கள் வந்துட்டீங்க, அதுக்கடுத்து உங்கள் வாரிசுகள் 2 பேர். ஆமாம், ஐஸ்வர்யா, ஆதித்யா. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு நாள் ஏதோ ஒரு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம்ன்ட்டு ஐஷு கூப்பிட்டு, அப்பா இதை பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு. நான் பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னேன். அந்த ஹீரோயினுக்கு நான் தான்ப்பா பேசியிருக்கேன். எனக்கு ஆச்சரியம், போடுமா இன்னொரு வாட்டி போடுமான்னு போட்டோன்னா கேட்டால் குழந்தை நல்லா பேசு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாமா, வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சீரியல்ஸ் ஏதாவது பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஆடு வந்தோடனே மியூட் பண்ணிட்டு போய் ஏதாவது அடுப்பில் ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்க்குறதுக்கு போவாங்க இல்லையா, அப்போ அது வரும்போது அந்த இதுவாக சவுண்டு இல்லாத லிப்பில் உட்காந்து பேசி பார்த்துக்கிட்டு பழகிடுச்சு. ஏதோ விளையாட்டுக்கு பண்ணது குழந்தைன்னு நினச்சி திடீர்னு டப்பிங் பேசிவிட்டு இப்போ அது லீடிங் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், அப்போ எவ்வளோ ஆர்வம் இருக்குது. அவங்களுடைய டிசிஷன், அவங்களுடைய ஆர்வம் தான். ஆமாம், அவங்க அத்தை டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அப்பா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம், இல்லை அவங்க நீங்கள் சொல்லி டப்பிங் விட்டீங்களான்னு ஒரு இல்லை 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 அவங்களே தான். அதில் வந்து நமக்கு குழந்தைக்கு கார்டு கொடுத்தது அண்ணன் ராதாரவி அண்ணன் கார்டு கொடுத்து ஒரு விளக்கேற்றி வச்சார் வாழ்க்கையில். அது மாதிரி பையன் அவரை வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்ட்டு நான் ஐடியா போட்டேன். அவர் நடிக்கிறதுல தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. விஸ்காம் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். திடீர்னு 96 வந்து இது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்துருந்தது ஆனந்தவனில். அதை பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் இது மாதிரி சார் ஒரு கேரக்டர் சார். சொல்லுங்கள், உங்களுக்கு இல்லை சார், உங்கள் பையனுக்கு சார். அப்படியா, சரி ரைட். அவர் காலேஜ் போயிருக்காரு. வந்தோடனே நான் கேட்குறேன்னா, ஏன் நடிக்கிறீங்களா ஐயா கேட்குறாங்க. இந்த மாதிரி விஜய் சேதுபதி சின்ன வயசாக நடிக்கணும்னு. ஆனால் நடிக்கிறேன். நேராக கொண்டு போய் அங்கே விட்டு வந்தேன் ஆஃபீஸில். அப்போ நம்ம பழைய வீடு விரும்பாக்கம் வீடு இருந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் ஆஃபீஸு. அங்கே விட்டுட்டு பையன் பார்த்துங்கன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ப்ரொஜெக்ஷனுக்கு தான் நான் போய் பார்த்தேன். சரி, ஷோவுக்கு மட்டும்தான் நான் போய் பார்த்தேன். நடுப்புற எதுவும் தம்பி பிரேமுக்கு மட்டும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, பையன் கரெக்டாக இருக்காரா ஷூட்டிங்கில்னு. ஐயோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காப்புல சார், உங்களை விட பர்ஃபெக்டாக இருக்காப்புல என்னாப்புல, அதுதான் வேணும் அப்படின்னு. அது ஒரு நல்ல பேர் வந்து இப்போது ஒரு 4 படம் ஹீரோ நடிச்சுட்டு இருக்காரு. இப்போ வெரி குட், வெரி சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லை இல்லை நடிக்கும். இப்போது டாக்டர் வந்து டப்பிங் பேசி பழகிட்டா, இவர் என்ன பண்ணார், திடீர்னு நடிக்கிறதுக்கு போனார், தைரியமாக நடிச்சார். அதுன்னு தெரியல, நல்லா நடிச்சு விட்டாரு. நான் உடனே ஸ்டேட்டஸ் மாற்றினேன், நான் ஆதித்யா பாஸ்கரின் தந்தை எம்எஸ் பாஸ்கர்னு போட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அந்த படத்தை ரொம்ப ஃபீலிங்காக தான் நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, சென்டிமெண்ட்டாக நடிக்கிறது இல்லை. அது பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூல் பீரியடுக்காக கிட்டந்து பட்டினி கிட்டந்து உடம்பு அப்படி இறக்கி எனக்கு பாவமாக இருந்தது. ஏயா அப்படிலாம் இருக்குங்க. அப்படியா? இல்லை இந்த கேரக்டருக்கு இப்படி தான் இருக்கணும்னா சின்ன பையன் மாதிரி ஆயிட்டார். ஆமாம், சின்ன பையன். ஆமாம். அதுக்கப்புறமா அவங்க தம்பி விஜய் சேதுபதி அவர்களுக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் வந்து எடுக்கும்போது ஆதிக்கிட்ட, நீ உடம்பு ஏற்றிக்கணும்.
அதுக்கப்புறம் வச்சு அடி விழுகிறாரு, பிரியாணியாக வெளுத்து ஜிம்முக்கு போய் அடின்னு அடித்து உடம்பு அப்படி ஏற்றி அப்படி வந்தார். சரி ரைட். அப்போது சியான் விக்ரம் அவர்களுடைய அவரை பார்த்து இவர் தானும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுறாரு இருக்கலாம். விக்ரம் நம்மளாம் நண்பர்கள் தானே மாமா. டப்பிங் ஆர்டிஸ்ட், அவரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே. ஆமாம் இல்லை இல்லை, ஆனால் அது வந்து என்னென்னா அந்த உடம்பு குறைக்கிறதாகட்டும் உடம்பு ஏற்றுறதாகட்டும், மாமா உங்களுக்கு இருக்கிற அந்த சின்சியாரிட்டி தான் அவருக்கு வந்துருக்கு தானே. அது தானாக வருது, பிளட்டு தான் அது. வேறு இல்லைன்னா வேறு இல்லை. இப்போ பாருங்கள், இவர் காலையில் 11 மணிக்கு தான் இறங்கி வருவார், 12 மணிக்கு ஜிம் போயிடுவார். ஷூட்டிங் போயிருக்கிற நாளில் நான் விடிகாரத்தில் 3:30 மணிக்கு முழிக்கிறாளாச்சு. உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன், என்னடா தூங்க விடாமல் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு. ஆமாம். அப்போ அவருக்கு வந்து ஒரு 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன் பாரு. நான் பரவாயில்லையே, ரைட்டு ஓகே, 11 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு 4:30 மணிக்கு எழுந்து உட்காந்துருக்கேன் சொல்கிறேன். அந்த சின்சியாரிட்டி, ஆமாம் ஃபீல், அந்த இது தொழில் மேலே பக்தி, ஆமாம், அது உங்களுக்கு இருக்க அந்த பிளட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஆமாம். நடிகர்கள் சிவாஜி சார் எப்படி அப்சர்வ் பண்ணி ஒரு கேரக்டர் வாங்கி அதை வெளிப்படுத்துகிறாரு நமக்கு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ சிவாஜி சாரோடய நடித்த அனுபவம் எதாக இருக்கா? மாமா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல மாமா. இனிமேல் எந்த பிறப்பில் கிடைக்க போகுது தெரியல. ஆனால் அப்பா நடித்த 2 படத்தில் நான் நடிச்சிட்டேன். ஒன்று முதல் குரல்னு ஒரு படம், அதில் விஜயகுமார் அண்ணா அவங்க கூடலாம் நாங்கள் அந்த புரட்சிக்காரர்களாக நடித்தோம். இன்னொன்று ஞானப்பறவை, வியட்நாம் வீடு சுந்தரம் மாமா டைரக்ஷனு. இது வந்து இப்போ முதல் குரல் வந்து விசி குகநாதன் சார் டைரக்ஷனு. அந்த 2 படம் அப்பா படத்தில் நடிச்சிட்டேன். அது போகிற எனக்கு விகேஆர் அப்பா கூட நடிச்சிட்டேன். அந்த ஞானப்பறவையிலே விகேஆர் அப்பா கூட நடிச்சிட்டேன். எஸ்வி சுப்பியாப்பா அவர் ஒரு மைக்கில், நான் ஒரு மைக்கில் நின்று டப்பிங் பேசிட்டேன். அடேங்கப்பா. மேஜர் மாமா கூட நடிச்சிட்டேன், ஒரு டெலிஃபிலிமில் நடிச்சிட்டேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த மாதிரி சிவாஜி அப்பா கூட நடிக்கலை. எம்ஜிஆர் ஐயா கிட்டே பேசினதே கிடையாது. ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் சிவாஜி அப்பா கூட வந்து நான் தேவர் மகன் டப்பிங்கில் வந்து அவங்க உட்காந்துருக்கும்போது நான் உட்காந்து பக்கத்தில் கீழே உட்காந்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பா, எங்கள் அப்பாவை அண்ணன்னு கூப்பிடுவாங்க சிவாஜி அப்பா. உங்கள் அப்பா அவர் அப்படி சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து பெரிய லேண்ட்லார்டு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் முத்துப்பேட்டையில். ஆமாம், முத்துப்பேட்டை ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய எல்லோரும் வேண்டியவங்க. ஆர்எம்எஸ் காமராஜர் ஐயாவிலேருந்து பேரறிஞர் அண்ணா வந்து வாங்க சோமண்ணன் தான் கூப்பிடுவார். கலைஞரப்பா வந்து சோமண்ணன் தான் கூப்பிடுவார். அப்பா இன்னும் மொழிக்கு அவார்டு வாங்குறதுக்கு நான் வந்து போயிட்டு அதுக்கு முன்னாடியே போய் பார்க்கும்போது, வயா சோமண்ண மகனா நீ, நம்ம குடும்ப ஐயா நீ அப்படின்னு ரொம்ப இது பண்ணி பாருன்னாங்க. கம்யூனிஸ்ட் ஜீவா ஐயா, ஆமாம், ஃபருக் மரக்காயர் பாண்டிச்சேரி, அடேங்கப்பா, ஜவஹர்லால் நேரு, அவரெல்லாம் அப்போ வாங்க மிஸ்டர் ஆர்மேஸ் அப்படின்னு அப்படின்லாம் இது பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம். ஆமாம், அப்பா வந்து காங்கிரஸ்காரரு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திலையும் ஒரு ஈடுபாடு உண்டு அப்பா. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் அவர். என்னமோ ரைட் ஓகே. அவர் சினிமாலே நீ நல்லா வந்துடுவோட போடா, இன்னொன்று கவர்மெண்ட் வேலையெல்லாம் நான் வாங்கி தரலேன்னு வருத்தப்படாதேன்னாரு. நான் ஒழுங்காக படித்ததானே கவர்மெண்ட் வேலை, நான் ஊரை சுற்றி பொறித்தனம் பண்ணி அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. கரெக்டாக. ஆமாம், சினிமாலே நல்லா வந்துடுவோம் போப்பா. ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக வந்தால் கூட உனக்கு மண்டக்கண்ணை வேணாண்டா அப்படின்னாரு. அந்த ஹெட் வெயிட்டு இதெல்லாம் சொல்ல தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. மண்டக்கண்ணை வேணாண்டா, எல்லாத்தையும் பார்த்துக்க, எப்போவும் உன் கை இப்படி இருக்குண்டா, இப்படி வந்துடக்கூடாதுடா, அதை பார்த்துக்கிடான்னாரு. பங்களா வேணும், கார் வேணும், நிலம் வேணும், நீச்சல் வேணும், தோட்டம் வேணும், துறவு வேணும்லாம் கேட்காத, கடைசி வரைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு உண்டான ஆரோக்கியத்தை ஆண்டவன்ட்ட கேள்டாக்கண்ணா அப்படின்ட்டு போனார். அதோட ஊருக்கு போயிட்டு தவிட்டான். ஆரோக்கியம் தானே முக்கியம். ஆமாம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் கட்சியில் ஆரோக்கியம் இல்லைன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரன் மாமா, யாருன்னு கேட்காதீங்க. சரி சரி. ஒரு பெரிய இந்த ராஜஸ்தான் கல்யாணம்லாம் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ பெரிய சாப்பாடு இது வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இல்லை நான் போய் இஷ்டத்துக்கு அது இது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் ஒரு 4 துண்டு ஆப்பிள், ஒரு சின்ன பவுலில் ஒரு டம்ளர் வெந்நீர், மதியான சாப்பாடு தான் அப்படின்ட்டு போகிறாரு. எதுக்கையா இவ்வளோ தான் அடிக்க வச்சு எங்களை சாப்பிட சொல்கிறீங்க? அதுதானே. இல்லை அவங்களுக்கு அவ்வளோதான் மாமா. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான எத்தனை கோடிகள் சொத்துன்னு தெரியாது மாமா அவருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, போனேன், ஒரு இது சாப்பிட்டு போடுறாரு, எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஜாலியாக. உலகம் வாழ்க்கை பெரிய விஷயம். இப்போவும் நீங்களும் சரி நானும் சரி நல்ல திருப்தியாக சாப்பிட்றோம், நல்லா படுத்தோன்னு தூக்கம் வருது. இதோடு வேறு என்ன, அதுதான் நம்ம கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா, பெரிய சந்தோஷம். ரொம்ப மறக்க முடியாத ஒரு நபர் கலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நடிப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒன்றா. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லையா, கஜேந்திராலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய அவரோட பழகிருக்கிறீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப உரிமையாக பேசுவார். இல்லை மாமா, அதாவது
எல்லாரும் சாப்பிட்ணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி நம்ம ஷார்ட்டாக இருக்கும்போது தூரத்துலேருந்து சின்ன சின்ன கல்லை தூக்கிட்டு அடிப்பார் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அதுமாதிரி இந்த தருமபுரி படம் நிறைஞ்ச மனசு இதெல்லாம் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுன்னு சின்ன 8 கிலோ வெயிட் ஏறி வந்தோம்மா தருமபுரியில்னா. நல்லா தூங்குனியா அப்படின்னு சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு தாய் தான் அப்படி விசாரிப்பாங்க மாமா. அப்படி ஐயோ இறைவன் செயல். அவரும் நம்ம அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் இருந்தோம். அவருடைய கையால் நம்ம வந்து பல வேலைகள் உணவு இருந்திருக்கோம். பல வேலைகளுக்கு நமக்கு சாப்பாடு போட்டு கண்டிப்பாரு, வேலைகள் கொடுத்துருக்காரு நமக்கு. அதான முக்கியம். ஆமாம், வேலை தவறாமல் கொடுத்துருக்காரு, வேலை தவறாமல் உணவளிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது. இவரை பற்றி கேட்கலையே நீங்கள், நம்ம அண்ணன் டிஆர் பற்றி. டி ராஜேந்திரன். ஆமாம், அவர் உங்களுக்கு ரொம்ப நட்பாச்சு. ரொம்ப அதாவது டே பாஸு டே ஒரு வலம்புரி விநாயகர் சிலை போட்டிருந்தேன் $. பார்த்துட்டு என்னடா இது பண்ணார், நான் வலம்புரி விநாயகர் அவர் நலம்புரி விநாயகர் அப்படின்னு ஒட்டெல்லாம் அடிச்சு. ஆமாம், இல்லை ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டே கிடையாது மாமா, எழுதுறதே கிடையாது. எல்லாம் அப்படியே சொல்லு, நீ இதை சொல்லு, நீ இதை சொல்லு, இது சொல்லு, இந்த டைலாக் அந்த சீனில் அவன் அப்படி சொல்லியிருக்கான், இந்த சீன் இது. அப்போ மைண்டில் அவ்வளோ பாருங்கள், சரி அவ்வளோ ஞாபக சக்தி, அவ்வளோ ஒரு பெரிய ஞானஸ்தன். ஆமாம். இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு நாளான்னைக்கு போய் அண்ணனை பார்க்கணும். ஒரு 2 நாள் ஷூட்டிங் முடிச்சு போயிருக்கு. அடுத்து ஏதோ ஒரு படம் பண்ண போகிறேன், வாடா பஸ்ஸுன்னுது. சரி நான் வரேன்னு இருக்கேன். பாருங்க போய் பார்க்கணும். அவர் ரொம்ப பிடிக்கும் உங்களை, எனக்கு நல்லா தெரியாது. அப்போலேயும் தெரியுமே எனக்கு. ஆமாம் ஆமாம், என்னை வந்து ஒரு முடிந்தவரை லவ் பண்ணவர், முடி இருந்தவரை பிறகும் முடிந்தவரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு நல்லா. டே பாஸ் எப்படி மாதிரி திடீர்னு வாங்க பாஸ்கர் எப்படி இருக்கீங்க, என்னென்ன திடீர்னு மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை நான் எல்லாத்தையும் மரியாதையை பேசுகிறேன்டா. நான் மரியாதையை பேசுகிறேன்டாங்கும் போது வேணாம், எனக்கு மரியாதையெல்லாம் வேணாம், சும்மா பேசுனேன்டா, நீ என்ன தான் சொல்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எந்த விதமான தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு மனிதன். ஆமாம், வீரச்சமில் அவர் கூட நடித்தேன். இப்போ அடுத்தது ஒரு படம் பண்ண போகிறேன், டப்பிங் நிறைய படங்கள் பேசியிருக்கேன். ஓகே. அதே மாதிரி இவர் நம்ம ராஜ்கிரண் அண்ணன், அவருடைய பல படங்கள் டப்பிங் பேசியிருக்கேன். தம்பி பாஸ்கர் அப்படின்னு ஒரு இது எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ அந்த மெய்யழகன் படத்தில் பார்த்தேன் அண்ணனை, அங்கே மதுரையில் பார்த்தேன் நான். ராஜ்கிரண் அண்ணனை பார்த்தேன், அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் மாமா நம்ம கூட நிறைய பேர் இப்போ யாரை சொல்கிறது யாரை விடுறதுன்னு தெரியல. யாரையாவது ஒருத்தர் சொல்லி யாரையாவது விட்டு போயிருந்தாங்க, எல்லாம் மன்னிச்சுங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம வேணுன்ற விட போகிறோம். எல்லாரோடையும் நம்ம என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு எல்லாருமே நல்லா பிடிக்கும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி முகம் சொல்லிக்கிறது ஒரு ஆள் கிடையாது சினிமாவில். அது நம்ம முக்கியமான ஒரு 3 பேர் சொல்லி, நம்ம தம்பி ரம்மையா மாப்பிள்ளை, அப்புறம் தம்பி நெல்லை சுகா, மச்சான் இளவரசு, பங்காளி சீமான், ஆமாம், பின்ன வையாபுரி மாமா, ஆமாம், சார்லி எல்லாம் எவ்வளோ பேர், கவிதாலயா கிருஷ்ணன், எவ்வளோ பேர் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வையாபுரியெல்லாம் ரொம்ப மனம் விட்டு பழகும். ஆமாம், சாம்ஸு. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னமோ மாமா ரைட்டு, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து வாழ்த்துனதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பம் வாங்கினதுக்கு பிறகு உங்களை வாழ்த்துறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சி நான் ரொம்ப சந்தோஷம். ஆமாம் இல்லையா? ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சந்தீஷ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு மனம் விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இல்லையா? ஜாலியாக பேசுவோம், அது இப்போ பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc MSc and post basic BSc. Taste Daily. Taste the Daily.